$40,000 செக்மெண்ட்டில் ஆப்பிள் இப்போ ஒரு புது ஐஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பழைய ஐஃபோன் 8ல் உள்ள நிறைய பார்ட்ஸை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஃப்ளாக்ஷிப் A13 சிப் இருக்குது, ப்ளஸ் ஆப்பிள் பிராண்டிங் இருக்குது அஃப்கோர்ஸ். அதனால இந்த ஃபோன் $42,500 வாங்குறதுக்கு வர்த்தா. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நான் இப்போ இந்த ஃபோனை 10 நாளாக என்னோட பிரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது என்னோட ஐஃபோன் SE 2020 ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது, இதோட பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். உள்ள சிப், இங்கே ஆப்பிள் A13 சிப் இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. கேமிங்னாலும் சரி, டே டு டே யூஸ்னாலும் சரி, ஒரு லேகோ ஒரு ஃப்ரேம் ட்ராப்போ நான் ஃபேஸ் பண்ணல. இன்றைக்கி இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சிப் A13. இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் வெறும் HD தான். ஸோ இது ஒரு மேட்சே கிடையாது, ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே புஷ் பண்ணிடுது. ஜென்ரலாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பிள் ஐஃபோன்ஸில் பெட்டராக இருக்கும். அதுக்கு காரணம் ஆப்பிளோட ஈக்கோ சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் ஆர்கேடில் மாதம் $99 பே பண்ணால் நிறைய கேம்ஸ் விளாட்லாம். இது எல்லாமே மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாத ஃபுல் கேம்ஸ். இப்போ ஈக்கோ சிஸ்டம் பற்றி பேசல, iOS 13 ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தது. எதுவுமே இங்கே பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி கரண்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் ஃப்ளாக்ஷிப்ஸில் உள்ள அதே சிப் இருக்கிறதுனால ஐஃபோன் SEக்கு iOS அப்டேட்ஸ் அட்லீஸ்ட் 4 வருஷத்துக்கு வரும். ஸோ ரொம்ப நாளைக்கு இது ஒரு ரெலவென்ட் ஃபோனாக இருக்கும். இப்போது பில்ட் டிஸ்பிளே ரெண்டுமே ஐஃபோன் 8லேருந்து தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த HD டிஸ்பிளே, இந்த ரெசல்யூஷன் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கல. பட் அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இது ஒரு தரமான LCD பேனல். டாப் அண்ட் பாட்டம் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் கேம்ஸ் விளையாடையில் பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. கிரிப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் லவுடாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஸ்பீக்கர்ஸ் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SEல நல்லா தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் வெறும்னு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது. இதோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 148 கிராம்ஸ். இப்போ கடைசி ஒரு சில வருஷத்தில் இந்த வெயிட்டில் எந்த ஃபோனும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. 7.3 மில்லிமீட்டர் திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. ஒரு கையில் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ வெறும் பாக்கெட்டில் வச்சுருந்தா கூட இந்த ஃபோன் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் இருக்கிறதுனால ஒரு ப்ரீமியம் ஃபீலும் இருக்குது. ப்ளஸ் இந்த ரெட் பிளாக் காம்போ பார்க்க நல்லாவும் இருக்குது. அது போக IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங், இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டச் ID, ஆப்பிளோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அக்யூரேட்டாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போகையில் iPhone 11 சீரீஸோட ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகாது. ஸோ இன்ஃபேக்ட் இங்கே டச் ID இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட் ஐஃபோன் SEயோட 7 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது. செல்ஃபீஸ் இங்கே நல்லாவே வந்துச்சு. போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இப்போது கேமரா பற்றி பேசல, பின்னாடி ஒரு சிங்கிள் 12 மெகாபிக்சல் சென்சர் f1.8 லென்ஸோட இதுக்கு ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. இப்போ டே லைட்டில் ஐஃபோன் 11 சீரீஸ்க்கும் இதுக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு ஃபோட்டோவில் எது ஐஃபோன் 11 Pro Maxல எடுத்தது, எது ஐஃபோன் SEல எடுத்ததுன்னு டக்குன்னு கேட்டால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே நல்ல டீட்டெயில்ஸ், ஆப்பிளோட நேச்சுரல் கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் கூட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அது காரணம் ஆப்பிள் A13 அதோட ஸ்மார்ட் HDR ப்ராசஸிங். இப்போ ரெண்டாவது சென்சர் இல்லாததுனால போர்ட்ரேட் மோடில் இப்போ பெட்ஸோ வேறு ஆப்ஜெக்ட்ஸோ எதுவும் நம்ம எடுக்க முடியாது. அது ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். லோ லைட்டில் தான் இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது. இப்போ $12,000-15,000 வர ஃபோன்ஸ்லேயே டெடிகேட்டட் நைட் மோட் கொடுக்குறாங்க. ஆப்பிள் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காததுனால இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸ் அளவுக்கு இதில் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இதுக்கு காரணம் ஹார்ட்வேர் கிடையாது, ஆப்பிளோட சாஃப்ட்வேர் சாய்ஸ். ஆனால் வீடியோன்னு வரையில் இந்த ஸ்டெபிலைஸ்ட் 4K 60 FPS ஃபுட்டேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இப்போ டாப் ஃப்ளாக்ஷிப்ஸ் ஒரு S20+ இல்லை ஒரு iPhone 11 Pro Max அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபுட்டேஜ் ஐஃபோன் SEயோட ரியர் கேமராவில் எடுத்தது 4K 60 FPS. ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம பார்க்குற அந்த ஓவர் சேச்சுரேஷன் இங்கே இல்லை. ப்ளஸ் டைனாமிக் ரேஞ்சும், இப்போ அந்த வானத்தை நான் டாப் பண்ணி எக்ஸ்போஷர் செட் பண்ணோன்னா வானமும் இன்னும் நல்லா தெரியுது. அதே நேரத்தில் இங்கே ஷேடோஸ், அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. ஸ்டெபிலிட்டி இப்போ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெபிலிட்டியும் வந்து குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்பவே நல்ல ஸ்டெபிலிட்டி. 4K 60 FPSக்கு இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்க்குறதில்ல. இது ஒரு டாப் $1,00,000 மேலே ப்ரைஸ் பண்ண ஐஃபோனாக இல்லாமல் இவ்வளோ நல்ல வீடியோ ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். இந்த ரிவ்யூ ஃபுல்லாகவே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு அந்த பார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்க்குற பார்ட்டில் இருக்கலாம், இல்லை கேம்ஸ் விளையாடையில் இருக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஐஃபோன் SEல வீடியோ பார்க்குறதும் சரி, அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட இல்லை ஆப்பிள் ஆர்கேட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஆனால் என்னால் அதை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா பேட்டரி லைஃப் படு மட்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ண பாதி நாள் எனக்கு நைட் வரைக்கும் பேட்டரி நிற்கலை. மற்ற நாள் கிட்டத்தட்ட ஒரு 5% 4% பேட்டரியில் தான் நாளை முடித்தேன். ப்ளஸ் இங்கே வெறும் 5 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் வேணும்னா ஃபாஸ்ட்டாக கூட டாப் அப் பண்ண முடியாது. ஜென்ரலாக ஒரு ஃபோன்னு பார்க்கல இந்த ஃபோனுக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்கிறத மட்டும் பார்க்காம எத்தனை தடவை ஒரு ஃபோனுக்கு பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு 4 வருஷமாவது அதை யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் அப்கிரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். இங்கே இந்த ஐஃபோன் எஸ்இலையும் ஸ்பெக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், சாஃப்ட்வேர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 4 வருஷம் இந்த ஃபோனை வைக்கிறதுக்கு. பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 10% அது பேட்டரி டிப் ஆகும், பேட்டரியோட ஹெல்த் கம்மியாக. ஸோ இப்போ முதல் நாளே பேட்டரி லைஃப் ரொம்ப மொக்கையாக இருக்குது. அப்போ 1 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது, 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக இதுதான் இந்த ஃபோனில் எனக்கு மெயின் டீல் பிரேக்கர். இதுதான் எனக்கு இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண முடியாததுக்கு மெயின் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, சிங்கிள் கேமரா தான், ஹெச்டி டிஸ்பிளே, ஃபேஸ் அன்லாக் இல்லை, eSIM, வெறும் 5 வாட் சார்ஜர் தான் இருக்குது. இது எல்லாமே இதில் சில விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் கூட கிடையாது. இப்போ eSIM, ஃபேஸ் அன்லாக் இல்லைங்கிறதுலாம் சின்ன விஷயம்தான். இது எல்லாமே பரவாயில்ல. பட் இங்கே இந்த பேட்டரி லைஃப் இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்கிறது இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ். அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோனை என்னால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐஃபோன் தான் வேணும், ஒரு 42,500 இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஐஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேட்டரி லைஃப் மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள இருந்தீங்கன்னா மேபி இதை நீங்கள் கருதலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஃபோன் தான், ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஃபோன், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பேட்டரி தவிர. இப்போ சில வீடியோஸில் சில பேர் ஐஃபோன் எஸ்சியை இதெல்லாம் தாண்டியும் வாங்கலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் மோஸ்ட்டாக யூஎஸ்லேருந்து வர கவரேஜ். இப்போ யூஎஸில் ஐஃபோன் எஸ்சியோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு இருக்குது. OnePlus 8 53,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்தியாவில் ப்ரைஸ் வித்தியாசம் வெறும் 500 ரூபா தான். இன்ஃபேக்ட் ஐஃபோன் தான் ரேட் அதிகமாக இருக்குது. OnePlus 8 இதோட 500 ரூபா கம்மியாக கிடைக்குது. இங்கே OnePlus 8 மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இதுக்கு காம்படிஷனாக இருக்கிறதுனால இந்த ஒரு நெகட்டிவோட ஐஃபோன் வாங்கணுமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் என் பதில். ஸோ இதுதான் ஐஃபோன் எஸ்சி 2020 பற்றி என்னோட கருத்து. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இன்னமும் வாங்கலான்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.